தெரியாத்தனமாக ஒரு ரெஸ்டாரண்ட் உள்ள போய் ஏடா கூடமா எனக்கு தெரியாத ஐட்டத்தை ஆர்டர் பண்ணி நான் மாட்டின அனுபவம் தாங்க இப்போ நீங்கள் பார்க்க போகிறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ட்ராவல் லைஃப் சேனல். நான் உங்கள் கோட்டீஸ்வரன். ஒரு லேட் ஆஃப்டர்நூனில் நான் இப்போது லஞ்ச் சாப்பிட வந்திருக்கிற இடம் தான் பார்த்தீங்கன்னா உபவிஹார் என்னும் ஒரு ரெஸ்டாரண்ட். டிஃபன் மட்டுமே அந்த டைமில் இருந்ததுனால நான் இங்கே பொங்கலும் அதை தவிர பெங்களூர் ஸ்பெஷலான பிசிபேலாபாத்தும் ஆர்டர் பண்ணாங்க. அதில் மாட்டிட்டு முடித்தேன் பாருங்கள். நீங்கள் இப்போ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா சென்னை அண்ணா நகரில் இருக்கிற ஐயப்பன் டெம்பிள் அந்த ரோட்டில் தாங்க இந்த கர்நாடகா ஸ்டைல் ஃபுட்டு கொடுக்குற உபவிஹார் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் அண்ணா நகர் டவர் பார்க்கும் இருக்குதுங்க. அதனால் இந்த ரெஸ்டாரண்ட்டில் மார்னிங்கும் ஈவினிங்கும் எப்போவுமே கூட்டமாக இருக்கும். ஆனால் நான் வந்திருக்குது ஒரு லேட் ஆஃப்டர்நூன் டைம், அரௌண்ட் 3 o'clock. உள்ளே நுழைஞ்சவுடனே நம்மளை ரொம்ப அழகான இந்த டெக்கார் வரவேற்குது. 2 யானை தன்னுடைய தும்பிக்கையை தூக்கி வாழ்த்த உபவிஹார் நடுவில் எழுதியிருக்குங்க. இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா டேபிள் சர்வீஸ் கிடையாது, ஒன்லி செல்ஃப் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட்டுங்க. மீல்ஸ் எதுவும் இல்லாதனால நாங்கள் அந்த டைமில் ஒரு பிசிபேலாபாத்தும் ஒரு பொங்கலும் ஆர்டர் பண்ணுங்க. நீங்கள் கர்நாடகா ஸ்டைல் ஃபுட்டு பிரியர்னா இங்கே பார்த்தீங்கன்னா விதவிதமாக வகை வகையாக கர்நாடகா ஸ்டைல் ஃபுட்டுலாம் அவைலபிளுங்க. ப்ரைஸிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ரேஞ்சில் இருக்கும், ரொம்பவும் கீழே கிடையாது, அதே சமயத்தில் ரொம்ப ப்ரீமியம் ப்ரைஸிங் கிடையாதுங்க. இந்த ரெஸ்டாரண்ட் நுழையும் போது ஒரு கவுண்டர் இருக்குங்க. அங்கே நீங்கள் பணத்தை பே பண்ணிட்டு உங்களுக்கான டோக்கன் வாங்கிக்கிட்டீங்கன்னா இங்கே வந்து கொடுத்தா உங்களுக்கான ஐட்டங்கள் உங்கள் கண் முன்னாலேயே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு தராங்க. கர்நாடகா ஸ்டைல் ஃபுட்னாலே நிறையவே அதில் கொஞ்சம் இனிப்பும் இருக்கும், அது போல் நெய் வந்து சரளமாக போட்டு தள்ளுவாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு 2 பேர் வந்திருக்கிறோம். 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்லான்ட்டு ஒரு பிசிபேலாபாத் அப்புறம் ஒரு பொங்கல் ஆர்டர் பண்ணுங்க. பொங்கல் பார்த்தீங்கன்னா நிறைய நெய்யெல்லாம் போட்டு நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் கொடுத்துருக்குறாங்க. இந்த பொங்கலுக்கு 2 சட்னி கொடுத்துருக்குறாங்க, ஒரு புதினா சட்னி, ஒரு தக்காளி சட்னி. இந்த ரெஸ்டாரண்ட்டில் 3 வகை சாம்பார் இருக்குங்க. ஒன்று இனிப்பு வகை பெங்களூர் சாம்பார், அது தாங்க ரொம்ப செக்கச்செவையில் நீங்கள் பார்க்குறது. இன்னொன்று நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைல் சாம்பார், கொஞ்சம் காரமாக இருக்கும். இவங்க 3வதாக கொடுக்குற சாம்பார் பார்த்தீங்கன்னா ஜெயின் டைப் சாம்பார். அந்த சாம்பாரில் வெங்காயம் இருக்காது, பூண்டும் இருக்காது. பொங்கல் பரவாயில்லாத ஒரு டேஸ்ட்டில் இருந்ததுங்க. நம்ம தமிழ்நாட்டு சாம்பாரோட சூப்பராக செட் ஆச்சுங்க. நான் பெங்களூரில் பல தடவை சாப்பிட்டதுனால அந்த இனிப்பு சாம்பாரும் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதனால் அதையும் கொஞ்சம் வாங்கி அதோட டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டேன். பொங்கலை டேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து நான் சாப்பிட்டது தாங்க பிசிபேலாபாத். பெங்களூரில் பல இடங்களில் நான் ரொம்ப விரும்பி சாப்பிட்ட ஐட்டம் தாங்க இந்த பிசிபேலாபாத். அதனால் ஆசையாக இதை நான் வாங்கி சாப்பிட்லான்ட்டு பிளான் பண்ணுங்க. நம்ம ஒரு சாம்பார் சாதம் தாங்க, ஆனால் லேசான ஒரு இனிப்போடு இருக்கும். நிறைய சின்னதாக காய்கறிகள் கட் பண்ணி போட்டிருப்பாங்க. வேர்க்கடலைகளும் இருக்கும், லேசாக காரா பூந்தியை தூவி கொடுத்துருப்பாங்க. ஆசையாக வாங்கி அதை ஒரு ஸ்பூன் சாப்பிட்டேங்க. அவ்வளவு வெள்ளத்தை இதில் கொட்டி வச்சுருக்கிறாங்க. பெங்களூரில் நான் சாப்பிட்ட எல்லா பிசிபேலாபாத்லையும் பார்த்தீங்கன்னா இனிப்புன்றது லேசாக ஒரு ஹிண்ட்டாக இருக்கும். ஆனால் இதுவோ வெள்ளத்தை கொட்டி நாசம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் பெங்களூர் டைப் பிடிச்சி சாப்பிட்றவங்கன்னா இந்த உபவிஹார் வந்து தயவு செய்து இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஆசையாக சாப்பிட வந்து நமக்கு லேசான எரிச்சல் தாங்க இந்த உபவிஹார் கொடுத்தது. நண்பர்களே, வெகு சீக்கிரம் விண்ணவராய பெருமாள் கோவிலின் விளாக் வர இருக்கு. 1000 ஆண்டுகள் பழமையான அந்த கோவில் பற்றிய வீடியோ தாங்க அடுத்து வரவிருக்கு. ஸ்டே டியூன்ட்.